அரசியல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகமாக இருக்கிறதுங்க. அதாவது எங்க பெண்களின் கண் முன்னே அவர்களின் கணவர்களை கொண்டு அவர்களை ஆழ்ந்த சோகத்திற்கு ஆளாக்கியது பாகிஸ்தான். ஆனால் அதே பெண் சக்தியை வைத்து அதே 2 பெண் சக்தியை வைத்து ஒரு நாட்டையே கதிகலங்க அடித்திருக்கிறது இந்திய இராணுவமும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும். அதாவது இந்த சிந்தூர் என்ற பெயரை நேரடியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே தேர்வு செய்திருக்கிறார். பாகிஸ்தானே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. என்ன அனௌன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நடத்திய தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்ததாக பாகிஸ்தானே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானே 31 பேருன்னு சொல்லும்போது கண்டிப்பாக 100 பேருக்கு மேலே தாங்க இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு கேடு காலம் பாருங்க, இறந்த தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தானோட முக்கிய அதிகாரிகளும் பாகிஸ்தானின் இராணுவமும் கலந்து கொள்கிறது. பாகிஸ்தானோட கொடிய அந்த இறந்து போன தீவிரவாதிகளின் பிணம் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் மேல போத்தி அடக்கம் பண்றாங்க. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் இந்தியா மற்றும் பல நாடுகளுக்கு மட்டும்தான் அவங்க பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். ஆனா பாகிஸ்தானுக்கோ அவங்க விடுதலை போராட்ட வீரர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க போல. மற்ற நாடுகள் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல இது அனுமதி பெற்று இந்த தீவிரவாதம் பயங்கரவாதம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. ஆனா இந்தியா அடிச்ச அடியில பாகிஸ்தான் வெள்ளை கொடி காட்டிருச்சுன்னா பாத்துக்கோங்க, அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்துருக்குங்க. கதி கலங்கிருச்சு பாகிஸ்தானு. இன்னும் தாக்குதல் நிற்கவில்லை, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுல நடுவுல நம்பால ஒருத்தன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, எவன்னு தெரியலைங்க, பாகிஸ்தானே படு சோகத்துல இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா அடிக்குது, இன்னொரு பக்கம் பலுசிஸ்தான் அடிக்குது, படு சோகத்தில் இருக்குது. இதில் நம்பால் எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாடுன்னு தெரியலைங்க, ட்ரோன் தாக்குதல் ஒன்று நடத்தி விட்டான். அது ட்ரோன் தாக்குதல் நடத்தினோடனே பாகிஸ்தானில் இருக்க எல்லா விமான நிலையம் மூடிட்டாங்க. இதான் சாக்குன்னு மற்ற நாடுகள்லாம் பாகிஸ்தான் மேலே இருக்க வெஞ்சன்ஸை தீர்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. கொஞ்சம் இருங்கயா, நாங்கள் முடிச்சிடுறோம், நாங்கள் முடிக்கிறதுக்குள்ள அங்கே பலுசிஸ்தான் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் 2 பேர் முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் யாரா வேணுமா இருங்க நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக மொத்தம் பாகிஸ்தானை உலக வரைபடத்தில் விட்டு வச்சிடாதீங்க. நம்ம கவர்மெண்ட் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் தர்ம அடிலாம் இருக்குது பாகிஸ்தானுக்கு, அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த 2 பெண்களுக்கும் ராயல் சல்யூட். ஜெய்ஹிந்த்.